தம்முடைய குமாரனுக்கு ஒப்பான சாயல், அவரை மாதிரி நம்மளை உருவாக்கத்தான் பிதா விரும்புகிறார். அது எப்போ உருவாகும்? வசனத்தினுடைய நடக்க 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 நடக்கத்தான். அப்போ when we obey, it changes our life. வசனத்தில் மூணு அதிகாரம் ஃபுல்லா பிரசங்கம் பண்ற இயேசு கிறிஸ்து, மத்தேயு 5:6-7 3 அதிகாரம், 5-6-7 3 அதிகாரம், அதான் மலை பிரசங்கம்னு சொல்றோம். ஏன்னா 3ஆம் அதிகாரம் அந்த 1, 2, 3 படிச்சீங்கன்னா, ஒரு மலையின் மேல் திரளான ஜனங்களை கண்டபோது மலையின் மேல் ஏறினார். திரளான ஜனங்களை கண்டபோது மலையின் மேல் ஏறினார். அங்க பேச ஆரம்பிக்கிறாரு. 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் முடிச்சு தான் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல மலையிலிருந்து கீழே இறங்குறாரு இருக்கு. மலை மேல இருந்து பேசினதுனால அந்த 3 அதிகாரத்துக்கும் மலை பிரசங்கம், சர்மன் ஆன் த மவுண்ட், மலை பிரசங்கம்னு சொல்றோம். நிறைய விஷயம் சொல்றாரு. ஒரு ஆள் மலை பிரசங்கத்தை, அந்த மத்தேயு 5-6-7 அந்த 3 அதிகாரத்தை ஒரு ஆள் படிச்சு அதன்படி நடக்கணும்னு நினைச்சாலே முழு பைபிளையும் கடைபிடித்ததுக்கு சமம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்த 3 அதிகாரத்துல தேவ ராஜ்யத்தினுடைய பிரின்சிபிள்ஸ், கிங்டம் பிரின்சிபிள்ஸ், பைபிளே ஃபுல்லா பிரின்சிபிள்ஸ் தான். கிங்டம், தேவராஜ்யம், உலக சட்டம் வேற, தேவனுடைய சட்டங்கள் வேற. உலக சட்டம் ஒருத்தன் அடிச்சா திருப்பி அடிக்கலாம், அது நியாயம். உலக சட்டம் ஒருத்தன் அடிச்சா திருப்பி அடிக்கலாம், நியாயம். ஆனா தேவ சட்டம் ஒருத்தன் அடிச்சா திருப்பி என்ன செய்ய? இன்னொரு கன்னத்தை காட்டு, இல்ல இன்னொரு கன்னத்தை காட்டு. இது தேவராஜ்ய சட்டம். யோசித்து பாருங்க. மன்னிச்சிரு, தாழ்மையாயிரு, பொறுமையாயிரு, பெருமை பாராட்டாத. இதுதான் தேவராஜ்ய சட்டங்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். அவனை ஏமாத்தி இவனை ஏமாத்தி வாழ்றவன் சுதந்திரிக்கிறான் உலகத்துல நினைக்கிறோம். பைபிள் ஆப்போசிட்டா சொல்லுது. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீடிய பொறுமையினால் ராஜாவையும் சம்மதிக்க பண்ணலாம். கைவத்தோர் அலையில சொல்லாம. அப்ப தேவராஜ்ய சட்டங்கள்ல பொறுமைக்கு மதிப்பு, அன்புக்கு மதிப்பு. சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை நேசிக்கிறவங்களை நேசிங்க என்பது உலகம் இல்ல. ஆனா சத்துருவை நேசியுங்கள். உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்ப என்ன மாதிரி சட்டங்களை வச்சிருக்கிறாரு? அந்த தேவராஜ்ய சட்டங்கள் தான் 5-6-7 மத்தேயு 5. அந்த 3 அதிகாரத்தை ஒரு மனுஷன் படிச்சு நான் இதன்படி நடக்கணும் நினைச்சாலே முழு வேதாகமத்தையும் கை கொண்டதற்கு சமமாகிவிடும். அந்த 3 அதிகாரத்தை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பான ஆண்டவர். அப்போ மற்ற எல்லாம் பைபிள்ல ஏன் இவ்வளவு எழுதி வச்சிருக்கிறாரு? ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில எப்படி இருந்தாங்க, எப்படி கடைபிடிச்சாங்க, எப்படி கடைபிடிக்கல, கடைபிடிக்காத போது என்ன நடந்தது. ரூத்தின் குடும்பத்துல, ரூத்துங்கிறத விட நகோமி குடும்பத்துல, பெத்லகேமிலே இருக்க வேண்டியவங்க பஞ்சம் வந்த உடனே மோவாபுக்கு போனாங்க. அங்க போகாதன்னு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காரு. அங்க போகாத, வேண்டாம், 10வது தலைமுறை வரைக்கும் அவன் இங்க வரக்கூடாதுன்னாரு. லோத்தின் குமாரத்திகளால வந்த அந்த சந்ததி அங்க போறாங்க. அங்க போனது என்னாச்சு? கணவர் இறந்து போறாரு. அப்ப ஆண்டவருடைய சட்டத்தை மீறும் போது, ஆண்டவருடைய வசனத்தை மீறும் போது நஷ்டங்கள் வருது. நகோமினா மகிழ்ச்சின்னு அர்த்தம். ஆனா என்னை மாறாள் என்று சொல்லுங்கள்ங்கிறாங்க. மாறானா கசப்புன்னு அர்த்தம். அந்த கசப்பு வந்ததுக்கு காரணம் என்ன? ஆண்டவரா? இல்ல, நீ வேண்டாத வழியில போயிட்ட. அப்போ நகோமி என்ற மகிழ்ச்சி என்கிற பெயரை உடைய நகோமி அந்த பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போன போது மாறாள், கசப்பு, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அந்த கசப்புக்கு காரணம் என்ன? நம்முடைய புத்தியினம், நம்முடைய அறிவியன். அப்போ தேவராஜ்ய சட்டங்களை விட்டு விலகும் போது பல வேளைகளில் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஆனா கிருபையுள்ள ஆண்டவர் அப்படி நம்மளை லைட்டா ஒரு தட்டு தட்டி திரும்பவும் அவர் பக்கம் கொண்டு வந்துடுறாரு. கைவேத்தூர் அலையில சொல்லுங்களேன். அதுதான் அவருடைய அன்பு. நம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. லைட்டா தட்டுறாரு, சொன்னா கேட்க மாட்டோம், தட்டுறாரு. சும்மா போனாங்க, கோதுமை வாங்கலாம், வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்ல, யாக்கோபின் புத்திரர் அப்படியே போயிட்டு வாங்கிட்டு வந்த மாதிரி வந்திருக்கலாம். அங்கே போய் அங்கே சஞ்சரித்தார்கள் போட்டிருக்கு. சுமார் 10 வருஷம் சஞ்சரித்தார்கள். அப்படியே உட்காராங்க. அவங்ககிட்ட இவங்ககிட்ட பழகி அவர் பையங்க கல்யாணம் பண்றாங்க. அங்க போகவே வேணான்னு சொன்னார் ஆண்டவர். அப்புறம் அவங்களோட பழகி அங்க கல்யாணம் பண்ணி அங்க 2 பொண்ணு எடுத்து எல்லாம் பண்ணி என்னாச்சு? மாமனார் போனாரு முதல்ல,
அவர் புருஷன் 2 பேர் போயிட்டாங்க, 2 பேர் போயிட்டாங்க, ரெண்டு சகோதரிகளுக்கு அவருடைய கணவர்கள் போனாங்க. யோசிச்சு பாருங்க, 3 மரணம். சாப்பாடு வேணும்னு போன இடத்துல சாவு தான் மிச்சம். இதுக்கு காரணம் என்ன? வசனத்தை விட்டது, பெத்லகேமை விட்டது. ஆனா அங்க இருக்கும்போது ஒரு நியூஸ் வருது, பெத்லகேமில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளினார். ஒரு அல்ல சொல்லுங்க. மோவாபில் இருந்தாலும் குட் நியூஸ் எங்க இருந்தா வரணும், அங்க இருந்தா வரணும். ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் சரி, நீ சந்தோஷம் சமாதானமா இருக்கணும்னா திரும்ப கர்த்தர்கிட்ட வரத்தான் வேணும். அல்ல சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேரை பார்க்கிறோம், சபைக்கு நல்லா வந்துகிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா சபையை விட்டு போயிடுவாங்க. அவர் 6 மாசம் பார்க்க முடியாது, 1 வருஷம் பார்க்க முடியாது, ஏதோ ஒரு காரணம் போயிடுவாங்க. வாலிப பிள்ளைங்க போயிடும். எத்தனை பேரை பார்த்துருக்கிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆனா ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படி இப்படி சுத்தி திரும்பவும் அந்த இயேசு மேல இருக்கிற அன்பை விட முடியாது. வந்துருவாங்க, ஆண்டவர் கொண்டு வந்துருவாரு. போயிட்டேன், ஏதோ புத்தி கேட்டு போயிட்டேன், ஆனாலும் சபைக்கு வந்தாதான் எனக்கு ஒரு ஆறுதல், சத்தியத்தை கேட்டா தான் ஒரு ஆறுதல், ஏதோ தவறிட்டேன். ஆனா அப்படி வர்றவங்களை கர்த்தர் கைவிடுவது இல்லை. அல்லையில சொல்றீங்களா? மீண்டும் ஆண்டவர்கிட்ட வரும்போது நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர் அந்த தீமையை நன்மையா மாத்துறார். அந்த மாமியாரோட 2 மருமக்கள் புறப்பட்டு வர திரும்ப ஒரு அம்மா போயிடுறாங்க, ஓர்பாள். ஆனா ரூத் அவளை விடாமல் பற்றி கொண்டாள். வந்ததுனால ஒரு புது வரலாறு கர்த்தர் எழுதினார். என்கிட்ட வந்துட்டல்ல, உன் பழச நான் மாத்திடுவேன். அப்ப எப்பெல்லாம் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ, எப்பெல்லாம் வசனத்துக்கு கீழ்ப்படிய நம்மளை அர்ப்பணிக்கிறோமோ, வாழ்க்கை மறுரூபமாயிடும். ஆமீன் சொல்லாமா? சோ இந்த 40 நாட்களும் நமக்கு தேவன் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். பகல் முழுவதும் இப்படி ஒரு ஜெபம் வைக்க காரணம், ஏதாவது ஒரு நேரத்தில் மக்கள் வந்து போகட்டும், ஜெபிக்க வரட்டும், சபைக்கு வரட்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஊழியர்களாகிய நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது, இந்த வசனத்தின்படி வாழும்போது, கேட்கும் போது சிந்தை மாறுகிறது. கேட்கும் போது சிந்தை மாறுகிறது, பேசும்போது சூழ்நிலை மாறுகிறது. வேத வசனத்தை கேட்கும் போது, when you hear, it changes our mind change வருது. அதை நாம் பேசும்போது, வசனத்தை பேசும், இந்த மலையை பார்த்து பேசு, மலையை பத்தி பேசாத, மலையை பார்த்து பேசு, மலையை பார்த்து பேசு. மலையை பத்தி ஓப்பா இவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பெருசு இருக்கு, பிரச்சனையை பற்றி பேசாதேன்னு இருக்கிற ஆண்டவர். மலையை பார்த்து நீ பேசு, போன்னு சொல்லு, போயிடுங்கிறார். அப்ப பேசும்போது சூழ்நிலை மாறுது. காற்றே இறையாத, கடலே அமைதியாது, இயேசு பேசுறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை மாறுது. வாழ்க்கை மாறுது. எல்லாம் நன்மைக்கு தாங்க, எல்லாம் நன்மைக்கு தான். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் கெட்டு போயிட்டேன்னு இருக்கா? உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். கைவேத்தூர் அல்ல சொல்லுங்க. வசனத்தினால எவ்வளவு நல்ல விஷயம் படிச்சிருக்கிறேன். என்னை அடிச்சது நல்லதுதான், என்னை தட்டுன்னு நல்லதுதான், எனக்கு வந்த சிக்ஷை நல்லதுதான். இல்ல, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அடிக்கிறாருன்னு அப்பா தாங்க அடிப்பாரு, அங்கிள் அடிக்க மாட்டாரு. ஆண்டவர் நமக்கு அங்கிள் இல்லை, அவர் அப்பா. அப்பானா அடிப்பாரு. அங்கிள் வந்து சாக்லேட் கொடுத்துட்டு போயிடுவாரு. ஆனால் அங்கிள்னா எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அங்கிள் என்ன கொண்டு வராரு? ஆமாம், அப்பாவை கண்டா எரிச்சலா வருது. ஏன்னா அப்பா எப்போ திட்டுறாரு, அடிக்கிறாரு. அப்பா தான் உனக்கு சொத்து தருவார், அங்கிள் தரமாட்டார், சாக்லேட் தான் தருவார். 10 ரூபாய்க்கு சாக்லேட் தான் தருவார் அங்கிள். அப்பா வந்து சொத்து தருவார், உனக்கு உனக்கு நிலம் தருவார், உனக்கு பொண்ணு தருவார், வெள்ளி தருவார். அப்பானா அப்பா தான். அப்போ ஆண்டவர் நமக்கு அங்கிள் மாதிரி இல்லை. யோசித்து பாருங்க. அப்போ தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல, சிட்சை அடி. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். நீங்கள் சிட்சையை சகித்தால், நீங்கள் சிட்சை ஏற்றுக்கொண்டால் தேவன் உங்களை புத்திரராக நடத்துகிறார். சிட்சை இல்லைன்னா நீங்க அவருடைய பிள்ளைங்க இல்ல, நீங்க வேற யாரோ பிள்ளைங்கன்னு போட்டிருக்கு பைபிள்ல. பைபிள் அப்படி போட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் தட்டுறாரா? நல்லதுதான். அப்போ நான் கீழ்ப்படியும் போது என் வாழ்க்கை மாறுகிறது. கீழ்ப்படிதல் தான் ரொம்ப அவசியம். 4வது, இந்த வசனத்தின்படி நான் வாழும் போது, இதை என் வாழ்க்கையா மாற்றும் போது என்னை சுற்றி இருக்கிற உலகமே மாறுது. வேர்ல்டு சேஞ்ச். ஃபர்ஸ்ட் மைண்ட் சேஞ்ச், 2வது சிச்சுவேஷன் சேஞ்ச், 3வது லைஃப் சேஞ்ச், 4வது வேர்ல்டு சேஞ்ச். வசனத்தை நான் கேட்கும் போது என் சிந்தை மாறுது. வசனத்தை பேசும்போது என் சூழ்நிலை மாறுது.
வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது என் வாழ்க்கையே மாறுது. வசனத்தின்படி நான் வாழும் போது என்னை சுற்றி இருக்கிற உலகமே மாறுகிறது. அந்த அவங்க வாழ்ந்த விதம், அந்த அந்தியோகியா பட்டணத்தில் இருந்த விசுவாசிங்க வாழ்ந்த விதம் தான் மற்றவங்க சொல்றாங்க இவர்கள் கிறிஸ்தவர்கள். மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க அவர் லைஃப் ஸ்டைல், ட்ரெஸ் இல்லை. இன்னைக்கு கழுத்துல போட்டிருக்கிற சிலுவை மாதிரி இல்லை. ஒரு கிறிஸ்தவங்கன்னா கழுத்துல சிலுவை போடுறாங்க, இல்லைன்னா நம்ம வீட்டில் ஒரு சிலுவை அடையாளம் போடுறோம், சிலுவை ஒரு அடையாளமா காண்பிக்கிறோம். அன்றைக்கு இதெல்லாம் இல்லை. அவங்க வாழ்ந்த விதம், நான் இயேசுவுக்கு சொந்தம், நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், நான் கர்த்தருடையவன், நான் இப்படி பேசக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, நான் இப்படித்தான் வாழணும், இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, என் வசனம் என்ன சொல்லுதோ, என் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அப்படிதான் வாழ்வேன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி வாழ்ந்ததுனால தான் சொன்னாங்க இவர்கள் கிறிஸ்தவர்கள். மற்றவங்க சொல்லணும். இப்ப இவர்கள் அப்படிங்கிறத நம்ம ஊர்ல இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த இல்ல தூக்கிட்டு லான்னு போட்டா போதும், இவர்களா கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நம்ம ஊர் கதை இருக்கு. ஒரு எள்ளு தான் மாத்தினா போதும், இவர்கள் அப்படிங்கிற இல்ல தூக்கிட்டு என்ன போடுறாங்க, அன்னைக்கு இவர்கள், இப்போ இவர்களா இவங்களா கிறிஸ்தவங்க அப்படிங்கிற மாதிரி தான் கிறிஸ்தவம் இருக்கு. எவ்வளவு வருத்தமான விஷயம் இல்லை? கிறிஸ்தவ பெயர்கள் எல்லாம் இருக்கு, ஆனா கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவம், கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவம். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார்னு சொல்றோம், கிறிஸ்துவானவர் எனக்குள் இருக்கிறார், அதை ஞாபகம் வச்சுக்கங்கன்னு சொல்றாரு இல்ல, கொலோசேயர்ல பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஒரு ரகசியம் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. பேதுரு சொல்றாரு விசுவாசிகளுக்கு, கிறிஸ்துவின் மகிமையின் தேவனுடைய மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். ஆவியானவர் உங்க மேல இருக்காரு, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரு. கொரிந்தியர்ல சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? Don't you know that you are the temple of the living God? நீங்கள் தேவனுடைய ஆலயம், நீங்க சாதாரண கட்டடம் இல்ல, நீங்க தேவனுடைய ஆலயம். அப்ப தேவன் அங்க இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். அப்ப தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்க அப்ப இந்த எண்ணத்தோட வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏதோ கிறிஸ்தவ பேர் வச்சாங்க, சர்ச்சுக்கு எப்பமாவது போறேன், ஒரு காணிக்க போடுறேன், போயிட்டு வரேங்க, அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா? அதுவல்ல. அப்ப நம்ம படிச்சோம் இன்னைக்கு, நேற்றைக்கும் இன்னைக்கும் ரெண்டாவது நாள் சொல்றேன், கொலோசையர் 1:16 எடுங்க. அத கொலோசையர் 1:16, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசையர் 1:16, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும், எல்லாரும் சொல்லுங்க சகலமும், எல்லாம் சொல்லுங்க சகலமும், சொல்லுங்க சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும், சொல்லுங்க சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. So everything is for him, by him. Everything is by him and for him created. எல்லாமே அவரை கொண்டு, அவராலே தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டானதொன்றும் அவராலே அன்றி. அப்ப எல்லாம் அவரால தான் உண்டாயிருக்கு. அவர் இந்த உலகத்தை படைக்கையில் நான் அவர் மடியில் எப்படி இருந்தேன், செல்ல பிள்ளையாய் இருந்தேன். 1ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம். அங்க இயேசுவுக்கு ஞானம் என்று பெயர். 8ஆம் அதிகாரத்துல ஞானம், ஞானமாகிய நான் செல்ல பிள்ளையா இருந்தேன். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானம்னு பேரு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல, அவரே நமக்கு தேவனால் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். He is our wisdom. அந்த விஸ்டம்
ஒரு பெண்ணை போல சொல்லப்பட்டிருக்கிறது. உருவகமாக ஞானம் கூப்பிடுகிறது. எல்லாரும் வாங்க. அதனால்தான் என்னத்தை சம்பாதிச்சாலும் எதை சம்பாதி? ஞானத்தை சம்பாதி. ஞானமே முக்கியம். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே முக்கியம். ராணுவத்துக்கு ஆயுதம் முக்கியம், ஆனா ஒரு விசுவாசிக்கு ஞானம் முக்கியம். அந்த ஞானம் இயேசுதான் அந்த ஞானம். நான் அங்க இருந்தேங்கிறாரு. ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது.